அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலையில் குளிச்சுட்டு இல்லை காலையில் நம்ம எந்திரிச்சு பல்ல தேய்ச்சிட்டுங்க வெளியில் போகிறோம் அப்படின்னா வெறும் நெற்றியோட போகவே கூடாது. நம்ம காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விபூதி நெற்றியில் கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ நிறையா பேர் இந்த தை அமாவாசை மாலை அமாவாசை எல்லாம் தர்ப்பணம் பண்ணுறாங்க. சில பேருடைய பழக்கம் என்னவா இருக்குன்னா, தர்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கோத்திரம் இப்போ சிவகோத்திரமாக இருந்தால் விபூதி, விஷ்ணு கோத்திரமாக இருந்தால் நாமம், அது மாதிரி உங்கள் பழக்கம். ஆனால் அந்த தர்ப்பணம் பணியில் காலையிலே பார்த்தீங்கன்னா வெறும் நெற்றியோடு வர்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தனம் குங்குமம்லாம் இட்டுட்டு வர்றாங்க. அது மாதிரிலாம் இட்டுட்டு வரக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, முறையான சாஸ்திரப்படி சில பேர் கேட்குறாங்க, தர்ப்பணம் முடிஞ்சு நாங்கள் இட்டுக்கணுமா, தர்ப்பணத்துக்கு முன்னாடியே இட்டுக்கணுமா எங்களுடைய அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவகோத்திரமாக இருந்தால் பொதுவாகவே நம்ம தர்ப்பணம் பண்ணால் தர்ப்பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம விபூதியோ நாமமோ நெத்தில இட்டுக்கணும் சாஸ்திரங்கள் படி. ஆனால் நம்ம கோயிலுக்கு போகையில் என்ன அப்படின்னா, கோயிலில் வச்சு தர்ப்பணம் கொடுக்கறதுனால சாஸ்திரப்படி நம்ம ஆலயத்துக்கு செல்லும்போது வெறும் நெற்றியோடு செல்லக்கூடாது. அதனால விபூதி எடுத்து நெத்தில வச்சுக்கணும். அப்படின்னா அந்த கோயிலில் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு நம்ம நெத்தில விபூதி இட்டுக்கணும். வெறும் நெற்றியோட கோயிலுக்கு போகக்கூடாது. பொதுவாகவே காலையில் நம்ம எழுந்து குளிக்கிறோம் குளிக்கலை, காலையில் இருந்து பல்லு தேய்ச்சதுக்கப்புறம் முகத்தை கழுவுனதுக்கப்புறம் நெற்றியில் விபூதி இட்டுக்கணும். சில பேர் 8 மணி குளிப்பாங்க, 9 மணி குளிப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக கூட குளிப்பாங்க. அது தவறு கிடையாது. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பல்லை தேய்ச்சிட்டோம் முகம் கழுவணும். குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வெறும் நெற்றியோடு இருக்கிறது அவ்வளோ சிறப்பான பலனாக இருக்காது. அதனால் நெற்றியில் விபூதி இட்டுக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இல்லை காலையில் கடைக்கே போகிறோம், ஒரு பால் பாக்கெட் வாங்க போகிறோம்னா வெறும் நெற்றியோடு போகிறது சிறப்பான பலனாக இருக்காது. அதனால் காலையில் எழுந்திரிச்சு பல்லை தேய்ச்சிட்டு நீங்கள் நெற்றியில் விபூதி இடுவது நல்ல சிறப்பான பலனாகும். கண்டிப்பாக.